blessed, a prosperous, and a glorious month of July in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்புள்ள மகிமை நிறைந்த ஜூலை மாதம் என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். The grace, peace, and of our heavenly Father, we will be with you all in the mighty name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்டாயிருக்கும். Amen. Hallelujah. In Christ we are royalty. கிறிஸ்துவுக்குள் நாம் அரச பரம்பரை. Amen. Hallelujah. The Bible says in 1 Peter chapter 2 verse 9, but you are a chosen race, a royal priesthood, a dedicated nation, God's own purchased, special people, that you may set forth the wonderful deeds and display the virtues and perfections of Him who called you out of darkness into His marvelous light. Amen. Hallelujah. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, the Bible says that we are a royal priesthood. That means we are royalty. We have been called into Christ. We have been called out of the darkness into His God's marvelous light. The reason He called us is to set forth the wonderful deeds and display the virtues and perfection of Him who called us in Christ. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் ராஜரீக ஆசாரியர் என்று சொல்லுகிறபடியால் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் அரச பரம்பரையா இருக்கிறோம். அதாவது ராஜரீகத்திற்குரியவர்களா இருக்கிறோம். தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை எதற்கு இருளின் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களையும் புகழ்களையும் நற்பண்புகளையும் அவருடைய பரிபூர்ணங்களை வெளிப்படுத்தும்படிக்கு வெளிக்காட்டும்படிக்கு என்று அறிந்து கொள்ளுகிறோம். The Bible, the scripture that we read just now, it is incredibly powerful and it talks about who we are in Christ Jesus. இந்த வேத வாக்கியத்தை நம்ம படித்த வேத வாக்கியம் அது மிக மிக வல்லமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்று அது வெளிப்படுத்துகிறது. So we are in Christ, we are a part of a truly special royal lineage. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் நீங்கள் நானும் விசேஷித்த அரச பரம்பரையின் வரிசையில் வந்தவர்களா நாம் இருக்கிறோம், பங்குள்ளவர்களா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். The apostle Peter didn't say that, but you shall be, or instead he boldly declares that you are. அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீங்க ஆவீர்கள், ராஜரீக ஆசாரியர்கள் ஆவீர்கள் என்று சொல்லாமல் நீங்க ராஜரீக ஆசாரியர்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது என்று அவர் சொல்லுகிறார் தைரியமாக. This is not just a promise for future, but it's a reality right now. இது எதிர்காலத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இது இன்றைக்கு கூறிய ஒரு உண்மையும் யதார்த்தமா இருக்கிறது அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ Jesus, our heavenly Father God knows us better than anyone else, and His true word shows us who we truly are in Christ Jesus. கிறிஸ்துவுக்கு அருமையான பிதாவாகிய தேவன் மற்றவர்களை காட்டிலும் நம்ம அதிகமாக அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நம்மை குறித்து நல்லாவே தெரியும். ஆகிய அவர் வார்த்தை நம்ம சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்று அவர் வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அறிந்து கொள்கிறோம். We are not just a royal priesthood, we are actual royalty. நாம் ராஜரீக ஆசாரியர் மட்டுமல்ல, நம் உண்மையாக நம்ம ராஜரீக அரச பரம்பரையா இருக்கிறோம், ராயல்ட்டியா இருக்கிறோம் அறிந்து கொள்கிறோம். This goes beyond the status of an earthly royal family. Their titles are based on politics, but our right and our place in Christ comes from our divine heritage, which is from God. இந்த காரியம், இந்த சத்தியம்
இது இந்த உலகத்தில் இருக்கிற அரச பரம்பரை குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா, சத்தியமா, உண்மையா இருக்கிறது. இந்த உலகத்துடைய அரச பரம்பரைகள் அவங்களுடைய வரிசைகளை எப்படி வந்தது என்றால், அவங்களுடைய பட்டங்கள் எப்படி வருகிறது என்றால், அது பொலிட்டிக் மூலியமா வருகிறது. நம்முடைய அரச பரம்பரையுடைய வரிசை அது தேவனிடத்திலிருந்து, தெய்வீக வரிசையிலிருந்து, தெய்வீக வரிசையிலிருந்து, தெய்வீக சுதந்திரத்திலிருந்து வந்தது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். My beloved in Christ Jesus, the Bible also said that we are a dedicated nation, holy nation and God's own purchased special people. வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், தேவனுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அப்படின்னா தேவனால வாங்கப்பட்ட ஒரு சொந்த ஜனமாய் இருக்கிறோம் அறிந்து கொள்கிறோம். The Bible says that you must, in 1 Peter chapter 1 verses 18 to 9, the Bible says you must know, recognize that you were redeemed, ransomed from the useless, fruitless way of living inherited by tradition from your forefathers, not with corruptible things such as silver and gold, but you were purchased with the precious blood of Christ the Messiah, like that of a sacrificial lamb without blemish or spot. கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, 1 பேதுரு 1:18 சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் நிலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, the blood of Jesus Christ represents His life, and it shows how valuable you and me truly in Christ Jesus. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய ஜீவனை பிரதிபலிக்கிறதா இருக்கு, ஜீவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா இருக்கிறது, ரிப்ரசென்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. இது நமக்கு என்ன வெளிக்காட்டுகிறது என்றால், இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் நாம் கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய மதிப்பு அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் ரத்தமா இருக்கிறது அறிந்து கொள்ளுங்க. Through Jesus Christ's sacrifice, you rise above the negative influences of the world. இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தினால், பலியினால இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய எதிர்மறையான எல்லா செல்வாக்கும் தாக்கத்திலிருந்து நம்ம மேற்கொண்டவர்களா இருக்கொண்டு அறிந்து கொள்கிறோம். You and me who are in Christ, we are belong to a genuine royal lineage. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்க நீங்கள் நானும் மெய்யாகவே உண்மையான அரச பரம்பரை, ராஜரீக அரசர்களா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். This royal lineage, this royal status that we have in Christ, it's all came from the sacrificial of the Lord Jesus Christ and His shedding His blood on the cross for you and me. இந்த அரச பரம்பரையினுடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய நிலை, நம்முடைய அரச பரம்பரைக்குரிய ராயல்ட்டிக்குரிய இந்த ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி வந்தது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவை ரத்தம் ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தி சிலுவையில் நம்மளுக்காக செய்த பலினால் தியாகத்தினால் இது உண்டானது. ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நன்றி சொல்லுதோம். Let us give thanks to the Lord Jesus for His sacrifice. So our heavenly Father rules over the entire universe, and you and me are His cherished hand. You and me are His most precious possession. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நம் பிதாவாகிய தேவன் இந்த அகிலத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். ஆகிய இன்னைக்கு நீங்கள் நானும் அவருக்கு செல்ல பிள்ளைகளாக, அவர் மகிழ்ச்சி படுகிற ஒரு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கு வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாகவும் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆகிய பலம் கொண்டு திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. So be courageous, be bold and courageous, always be bold in Christ Jesus. The Bible says that in book of John chapter 1 verses 12 to 13. But as many as received Him, to them He gave the right to become children of God, to those who believe in His name, who are born not of blood, not of the will of the flesh, not of the will of the man, but of God. வேதம் சொல்லுகிறோம், யோவான் 1:12-13 அவர் நாமத்தை விசுவாசம் உள்ளவர்கள், அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு அவர் சொல்லியிருக்கிறது. அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷோட சித்தத்தினாலாவது பிறகாம தேவனால் பிறந்தவருடைய வசம் சொல்லியிருக்கிற பிறகு my beloved in Christ Jesus. The blood of Jesus Christ has give us remission, justification, redemption, access, fellowship, cleansings and the blessings of the New Testament. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு மீட்பையும் நீதிமானாக்கப்படுதலையும் மீட்பையும் தேவனிடத்தில் சேருகிற அனுகூலத்தையும் ஐக்கியத்தையும் பரிசுத்தமாக்குதலும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. Now you and me in Christ, we are a truly royalty. இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் அனைவரும் மெய்யாகவே அரச பரம்பரையா இருக்கிறோம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.